அதாவது அமெரிக்க அதிபராக 47வது அதிபராக கடந்த ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்ற பிறகு பல அதிரடி ஆணைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வரிக்கு வரி, அதே போன்று அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவது, கனடாவை 51 மாகாணமாக அறிவிக்கப்போ என கூறியது, கல்ஃப் ஆஃப் பே மெக்சிகோ பேவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கன் பே என மாற்றியது என பல அதிரடிகளை அறிவித்தது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவை தூண்டிவிட்டு ரஷ்யாவுடன் கை கோர்த்து உக்ரைன் வாருக்கிறார்கள், உக்ரைனுக்கு உதவ மாட்டோம் என்ற வகையில் உக்ரைன் அதிபரை அழைத்து அவரை நேரடியாக டெலிவைஸ்ட் இன்டர்வியூ உலகம் முழுவதும் பார்க்கும் போதே அவரை நேரடியாக அவமரியாதை செய்தது போன்ற பல்வேறு அதிரடிகளை தொடர்ந்து நிகழ்த்தி வரும் ட்ரம்ப் பதவியேற்ற 50 நாள் ஆகிவிட்டது. எனவே முதல் 50 நாளில் அவருடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது, செல்வாக்கு குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்றால் தினந்தோறும் மிகப்பெரிய உலக தலைப்பேசிகளாக மாறி வரும் ட்ரம்பின் நடவடிக்கைகள் குறித்து ஒரு சர்வே போன்று அங்குள்ள டெய்லி மெயில் ஊடகம் நடத்தி இருக்கிறது. அந்த டெய்லி மெயில் மற்றும் ஜேஆர் பார்ட்னர்ஸ் என்ற ஊடகம் இரண்டும் சேர்ந்து நடத்திய அந்த ரேட்டிங் தற்போது அமெரிக்காவிலே மிக பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் ட்ரம்புடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதிலே பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள், உலக நாடுகளும் ஆர்வம் காட்டுகிறது. அதனால்தான் இந்த செய்தியை நாம் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதில் இளைய தலைமுறையிலேயே அவருக்கு இருந்த செல்வாக்கு தடாலடியாக குறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் அவர் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அந்த அமெரிக்காவை சேர்ந்த இளைய தலைமுறையினர் அதிகமாக வாக்களித்தார்கள். அதுவும் 18 to 29 வயது உடைய அந்த இளைய தலைமுறையினர் தொடர்ந்து அவருக்கு வாக்குகளை அளித்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது அது கடுமையான சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 19% குறைந்திருக்கிறது. அதாவது மொத்தமாக 18% குறைந்திருக்கிறது. இதில் ஆண் இளைஞர்களிடையே 19% குறைந்திருக்கிறது. பெண்களிடையே பெண்கள் இளைய தலைமை பெண்களிடம் 17% குறைந்து சராசரியாக 18% அது குறைந்திருக்கிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த செல்வாக்கு என்று பார்த்துக்கொண்டால் 54 கடந்த வாரம் எடுத்த போது 54% இருந்தது. தற்போது 49% குறைந்திருக்கிறது. ஆனால் 49% குறைந்தாலும் இன்னும் ட்ரம்புக்கான ஆதரவு என்பது ஒரு பக்கத்திலே பெரிதாக இருக்கிறது. அது என்ன வகையான ஆதரவு என்றால் அவருடைய அந்த இல்லீகல் இமிகிரன்ட், அதாவது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், சட்டவிரோத குடியேறிகளை உடனே நாட்டை விட்டு கடத்தும் அவருடைய திட்டத்திற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. அதே போன்று வரிக்கு வரி என்று கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள் மீது விதித்ததை சிலர் வரவேற்கிறார்கள், பலர் எதிர்க்கிறார்கள். இதனால் பொருளாதார ரீதியாக தேக்க நிலை உருவாகி இருக்கிறது என்று சொல்வோரும் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது உக்ரைன் விவகாரம், அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறி பயமுறுத்தி கொண்டிருப்பது, பொருளாதார மந்த நிலை, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் உள்ள வரி விதிப்பு என்ற வரிக்கு வரி என்ற வகையில பகைத்துக் கொள்வது, அதே போன்று இந்தியா போன்ற நாடுகளுடனுடைய உறவினையும் சரியாக மேம்படுத்தாமல் அதை வரிக்கு வரி என்ற வகையில் பொருளாதார ரீதியாக இரு தரப்புக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அவர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் 54% இருந்த அவருக்குரிய அந்த ஆதரவு என்பது தற்போது 49% குறைந்திருக்கிறது. குறிப்பாக இளைய தலைமுறையிடையே 18% குறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் எது குறைந்தாலும் குறையாவிட்டாலும் தன்னுடைய நடவடிக்கைகள், அதிரடிகள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். அவருடைய பேச்சு அந்த முதல் நாடாளுமன்றத்தில் கூட்டத்திலே அவர் பேசிய பொழுது அவருடைய பேச்சுக்கு வரவேற்பு கிடைத்தது. ஆனால் தற்பொழுது அவருடைய செல்வாக்கு குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பது அவரை எந்த வகையிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றுதான் அங்குள்ள அரசியல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் செல்வாக்கு குறைந்திருந்தது போல் தெரிந்தாலும் அவருடைய நடவடிக்கைகள் எந்த மாற்றமும் இருக்காது, மேலும் சூடுபிடித்து அதிகரிக்கும் என்றுதான் பலரும் எதிர்பார்க்கின்றனர். ராஜேஸ்வரி.